முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு தேவையில்லை என்றும் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நீட் தேர்வு தேவையில்லை என்றும் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் +2 மதிப்பெண் அடிப்படையில்தான் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்று முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியினாக பார்த்து வருகிறோம். நீட் தேர்வு தேவையில்லை என்றும் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் +2 மதிப்பெண் அடிப்படையில்தான் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். விவரம். நீட் தேர்வு தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மருத்துவ படிப்புகளில் நீட் அடிப்படையிலான சேர்க்கைகளை ரத்து செய்ய வேண்டும் எனவும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலங்களே மருத்துவ பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என அனுமதிக்க மத்திய அரசை வலியுறுத்தி தற்போது இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேசிய தேர்வு முகமை NTA மூலமாக தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு மே மாதம் 3ஆம் தேதி அன்று நடைபெற்றதையும் 5432 தேர்வு மையங்களில் நடத்தப்பட்டது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டும் 31 நகரங்களில் இந்த தேர்வு நடைபெற்றதாகவும் சுமார் 1.4 லட்சம் தமிழக விண்ணப்பதாரர்கள் உட்பட நாடு முழுவதும் 22 லட்சம் விண்ணப்பதாரர்கள் தேர்வில் பங்கேற்றிருப்பதை தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். விண்ணப்பங்கள் கசிந்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சட்ட அமலாக்க அமைப்புகள் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்திய அரசின் ஒப்புதலுடன் தேசிய தேர்வு முகமை தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்துள்ளது என்பதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இவ்விவகாரம் விசாரணைக்காக மத்திய புலனாய்வு அமைப்பான CBIக்கு மாற்றப்பட்டுள்ளது எனவும் இந்த ரத்து நடவடிக்கை நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மருத்துவ படிப்பு ஆர்வலர்களின் நம்பிக்கையை செலுத்தியிருப்பதாகவும் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வின் நம்பகத்தன்மை பாதிக்கப்படுவது இது முதல் முறை அல்ல எனவும் 2024ஆம் ஆண்டிலும் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டது. இது தொடர்பாக 6 மாநிலங்களில் FIRகள் பதிவு செய்யப்பட்டு பின்னர் CBIக்கு மாற்றப்பட்டன என்பதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் பேரில் முன்னாள் ISRO தலைவர் டாக்டர் K. ராதாகிருஷ்ணன் தலைமையில் உயர்மட்ட நிபுணர் குழுவை மத்திய அரசு அமைத்தது. அக்குழு 95 விரிவான சீர்திருத்த பரிந்துரைகளை வழங்கியது. இவை அனைத்தையும் மீறி 2 ஆண்டுகளில் மீண்டும் ஒரு வினாத்தாள் கசிவு நிகழ்ந்ததோடு நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான ஒரு தேர்வில் உள்ள குறைபாடுகளுக்கும் கட்டமைப்பு ரீதியிலான குறைபாடுகளுக்கும் இதுவே உறுதியான சான்றாகும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்தே தமிழ்நாடு அரசு அதனை தொடர்ந்து மற்றும் ஒருமித்த குரலில் எதிர்த்து வருவதாகவும் நீட் தேர்வு அறிமுகப்பட்டதன் விளைவாக கிராமப்புறங்கள், அரசு பள்ளிகள், தமிழ் வழி பயிற்று மொழி பின்னணியில் மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே